இந்த பூர்ணா சரணாகதி அடையணும். நீங்க அவமானப்பட்டாலும் முருகர் தான் நடத்துறாரு. நீங்க எந்த மனநிலையில நீங்க கோயிலுக்கு போகணும்னா, நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பமும், துயரமும், வேதனையும் நம்ம ஊழ்வினை கர்மவினைப்படி நடக்குது. நம்ம அனுபவிக்கிற எல்லா நல்லதும் கந்த பெருமான் அருளால் தான் நடக்குது. இந்த எண்ணம் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஆனால் வர வச்சுக்கணும். இப்பவும் என்கிட்ட புலம்புற நிறைய முருக பக்தர்கள்ட்ட நான் ஒன்னே சொல்லுவேன், ஐயா நீங்க எல்லாமே முருகர் பாத்திர வச்சுட்டு எப்போ நீங்க நிம்மதியா ஓகே நடத்துறது முருகர், நடத்தி கொடுப்பது முருகன் நம்புறீங்களோ அப்போ உங்க துயரம் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஜோதிடத்தை முழுசா நம்புங்க, தெய்வத்தை அதை விட ஒரு படி நம்புங்க. தெய்வ பலம் தான் பெருசு, ஜோதிட பலத்தோட தெய்வ பலம் தான் பெருசு. 9 கிரகங்களை விட அதீத சக்தி வாய்ந்த தெய்வம். சோ அந்த தெய்வ சக்தி உங்களோட 9 கிரகங்களோட பாதிப்பையும் அதனால வர வேதனையும் மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களோட பக்தி நிலை உயர்ந்தா போதும். அந்த பக்தி நிலை உயர்ந்தா இந்த பூர்ண சரணாகதி நீங்க பாடல் படிங்க. உண்மையிலேயே அபரிவிதமான ஆற்றல் மிக்க ஒரு பாடல் இது, இந்த பூர்ண சரணாகதி அடைய. அதுவும் பாருங்க 15ஆம் பாடலா இந்த பாடல் வருது. 5+1 6 முருகப்பெருமானுக்குரிய நம்பர். நான் இந்த சேனல் அனுப்பும்போது இதான் சொன்னேன், இந்த பாடல் உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதமா இருக்கும் சார். இதை கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இயற்கையும் எந்தெந்த மக்கள் கொண்டு போய் இதை படிக்க வைக்கணுமோ, யாருக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கின்றதோ அவங்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் காட்டும். நம்ம இன்னைக்கு நேத்து பிறந்த முருக பக்தர்களா கிடையாது. நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் சொல்றேன். இந்த பிரபஞ்சம் எப்போது உருவாகுச்சோ அதுல இருந்து நம்ம முருக பக்தராகவே பிறக்கிறோம், முருக பக்தராகவே சாகிறோம், திரும்ப அடுத்த பிறப்பு முருக பக்தராகவே பிறக்கிறோம். நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிருந்தா கூட திரும்ப கடைசியா சேர இடம் முருகர் பாதத்தில் தான். சோ இதை பரிபூர்ணமா நீங்க நம்பிதான் ஆகணும். இதான் உண்மையும் கூட. இந்த உண்மை என்னைக்காவது எல்லா முருக பக்தர்களும் உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ பூரண சரணாகதி அடையத்துக்கு உண்டான பாடல்களை பார்ப்போம். அந்த பாடலோட முதல் 4 வரி நான் படிக்கிறேன், கேளுங்க. முழு பாடல் வடிவு குரல் வடிவிலும் எழுத்து வடிவிலும் வரும். அதே சமயத்தில் அந்த பாடல முழு விளக்கம் குமுதம் பக்தி இதழ்ல வரும் வெள்ளிக்கிழமை. அதையும் வாங்கி பாருங்க. இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார், கல்லார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா மிதப்பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா, மன்னான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளியில் கொளும் தங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்குரு தம்பிரானே. பூரண சரணாகதி அடைகிற பாடல். இந்த பாடல் பாத்தீங்கன்னா, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இறக்கவும் பெண்டிர் வீடு அப்படின்ற வார்த்தைகளை உருவாகிற பாடல், வரிகளில் உருவாகிற பாடல். இந்த பாடல்ல அருணகிரிநாத பெருமான் எந்த இடத்த சொல்றாரு, எந்த கோவிலை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில வயலூர் அப்படின்ற ஒரு கோவில். அருணகிரிநாத பெருமானுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைச்ச இடம் வயலூர், விராலிமலை, இந்த 2 இடம். வயலூர் முருகப்பெருமான் சாதாரண முருகர் கிடையாது. அவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும், குழந்தை முருகரா இருப்பாரு. நான் எப்போ வயலூருக்கு போனாலும் அந்த அபரிவிதமான ஆற்றல் சக்தியை உணர்ந்து அங்க தியானம் பண்ணிட்டு தான் வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம்.